ஓரினச் சேர்க்கை குற்றமற்ற செயல் என அறிவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தாக்கூர் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்ப்போம். ஓரினச் சேர்க்கையை சட்டவிரோதம் இல்லை என்று அறிவிக்க கோரிய மனுவானது இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்விற்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. இதன் பின்னணி குறித்து பார்த்தமேயானால் கடந்த 2009ஆம் ஆண்டு டெல்லி உயர்நீதிமன்றம் ஓரினச் சேர்க்கையாளர்கள் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஒருமித்த கருத்துடன் அவர்கள் உறவு கொண்டால் அது குற்றம் இல்லை என்றும் தீர்ப்பளித்திருந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த ஓரினச் சேர்க்கையை தண்டனைக்குரியதாக அறிவிக்கின்ற அரசியல் சாசன பிரிவு 377 ரத்து செய்வதாகவும் டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவித்திருந்தது. உடனடியாக பல்வேறு பொதுநல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் கடந்த 2013ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி உச்சநீதிமன்றம் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பினை ரத்து செய்வதாக அறிவித்தது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் சாசன பிரிவில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றால் அது பாராளுமன்றத்தின் வேலையை தவிர நீதித்துறையின் வேலை இல்லை என்றும் கூறி டெல்லி உயர்நீதிமன்றத்தின் அந்த உத்தரவினை தடை விதித்திருந்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மறு ஆய்வு மனுக்கள் பல்வேறு ஓரினச் சேர்க்கையாளர்களின் அமைப்புகளின் சார்பாக தொடரப்பட்டிருந்தது. பின்னர் அந்த வழக்குகள் அனைத்துமே உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் சீராய்வு மனு, அதாவது கடைசி கட்டமான அந்த சீராய்வு மனுக்களானது இந்த ஓரினச் சேர்க்கையாளர்கள் அமைப்பின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த வழக்கானது இன்றைய தினம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TS தாக்கூர் தலைமையிலான 3 பேர் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இது அரசியல் சாசன பிரிவின் ஒரு பிரிவினை பற்றி வருவதன் காரணமாக இதில் நாங்கள் உடனடியாக எந்தவிதமான உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது, எனவே இந்த விஷயத்தை அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றுவதாக கூறி தற்பொழுது உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் விரைவில் இந்த மனுவானது 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வானது விசாரிக்கவிருக்கின்றது. அந்த 5 பேர் கொண்ட அந்த அமர்வில் எந்தெந்த நீதிபதிகள் இடம்பெற்றிருப்பார்கள் என்பது குறித்து இன்னும் வருகின்ற நாட்களில் உச்சநீதிமன்றம் அறிவிக்கவிருக்கின்றது. தற்பொழுது இந்த விஷயமானது அரசியல் சாசன பிரிவின் அந்த 377 செல்லுமா செல்லாதா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியையும் தற்பொழுது எழுப்பியிருக்கின்றது. புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் நதீமுடன் நிரஞ்சன், நியூஸ் 7 தமிழ்.